வணக்கங்க ஐயா. நாம் தமிழர் கட்சியிலேருந்து வரோங்க ஐயா. மருத்துவர் நான், கொசப்பாளையத்து புள்ள தான், பெரியசாமி பேத்தி தான். ஒரு வாய்ப்பு கொடுங்க. அதுதான் பால் வாங்கி வந்தவர். அப்படியா? வணக்கம் வணக்கம் வணக்கம். நோட்டீஸ்னா இந்தாங்க ஐயா. மைக் சின்னத்தில் ஓட்டு போட்டுருங்க. ஒரே ஒரு முறை ஒரு நேர்மையானவங்களுக்கு, படித்தவங்களுக்கு, உண்மையாகவே நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க போடுங்க ஐயா. இதை தவிர வேறு எதுவும் கேட்கல. காசு நான் பக்கா டிஎம்கே என் பொன்னாடி போனால் உனக்கு கண்டிப்பாக போட சொல்கிறேன். அப்போ நீங்கள் போட மாட்டீங்களா? அதான் ஓப்பனாக சொல்லிட்டேன்ல முன்னாடியே. பொண்டாட்டின்னு தான் சொன்னீங்க, நீங்கன்னு சொல்லலையே. நான் எங்கள் சம்சாரத்தை உனக்கு போட சொல்கிறேன். நீ கொசப்பாலை இருந்தால கண்டிப்பாக உனக்கு போட சொல்கிறேன். 2 பேர் சேர்ந்து போட்டாதான் போட முடியும். பக்கா டிஎம்கே. சரி சரி. திரும்ப தேசம் டிஎம்கே தான் இருக்கும். சரி சரி சரிங்க ஐயா. சரி, நீங்க முடிஞ்ச அளவுக்கு என் புள்ள சட்டா உனக்கு நான் கண்டிப்பா என் பொண்டாட்டி ஓட்டு போட சொல்றேன். சரி சரி. இவரு உங்க அண்ணனா? சரிங்க ஐயா. நீங்க உங்க வீடுனா வசந்திட்ட சொல்லுங்க. இங்க தான் இருக்கா? சரி, ஃபோன் பண்ணி சொல்லுங்க, பேசுங்க. அப்ப கூட பேசுங்க. நான் சொல்லிடுறேன். இல்ல என்கிட்ட இருக்கு, நம்பர் இருக்கு, நான் பேசுறேன். போட்டு தரேன், பேசுங்க. நான் பேசுறேன். நான் இன்னும் ஓபனா சொன்னல ஐயா. நீங்க சொன்னதா சரி. ஆமா உண்மை. இல்ல பாப்பா, நீ சொல்றமா. இவ்வளவு நாள் இருந்துட்டீங்க, மாத்துறது சிரமம். ஐயா முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சவங்க. இல்ல இல்ல வேணாம். தண்ணி இவ்வளவு பேர் வந்து நிக்கறாங்க, தண்ணி எடுத்து முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் கூட சொல்லுங்க ஐயா. விக்கிரவாண்டி தொகுதியில வேற யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுங்க. சரி, நீங்க சொல்லுங்க. நான் வசந்த் அது அவங்க ஃப்ரெண்ட் கையில இருக்கறாரு. சரி சரி. அவரை பண்ண சொல்லுங்க. நான் ஓபனா சொல்லிட்டேன் உங்ககிட்ட. சரியா? இவ்ளோ சொன்னதே போதுங்க ஐயா. நல்லது நல்லது நல்லது. இந்த அளவுக்காவது மாறுறீங்கல்ல, அதுவே பெரிய விஷயம் இல்ல. இது முன்னாடியே தான் கொடுத்துங்கண்ணா. மதியம் சாப்பிட்டீங்களா? இல்லங்க ஐயா, போய் சாப்பிட போறோம். சாப்பாடு சொல்லியாச்சு. அதுல தர்மபுரியில நின்ன நானு, தர்மபுரியில வேட்பாளரா நின்ன. அதுல ஒரு 20 நாள் வெயில்ல சுத்தினேன். அதெல்லாம் அந்த மாதிரி உடம்பு வீணாயும் திரும்பவும் நம்ம தொகுதியில வந்து நிக்குது. நம்மள யாரு வந்து நல்லது பண்ணுவாங்கன்றதுக்காக வந்து நிக்கிறேன். சரிங்களா? அப்ப அப்படிதான் ஆகும் முகம் உடம்பெல்லாம். இவ்வளோ கஷ்டப்படுறோம் யாருக்காகன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, காசு கொடுத்தோமா கடைசி நேரத்தில் காசு கொடுத்தா ஓட்டு வரப்போகுதுன்ற தைரியத்தில் இருக்கிறாங்க. ஆனால் எங்ககிட்ட என்ன இருக்குது? உண்மை, நேர்மை, இந்த மாதிரி நல்ல திட்டங்கள் இவ்வளோதான் இருக்குது. இதை சொல்லி தான் வாக்கு கேட்குறோம். வெயிலில் காயிறோம். சரி, நான் போமா? சரிங்க ஐயா, வரேன். போயிட்டு ரொம்ப நன்றி. நன்றி. அடுத்த நடை வரும்போது மாறிடுவாங்க.